அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை அப்படின்னா தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்த விடங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்போது தான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கும் நம்மளுடைய மனசில் ஒரு உற்சாகத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அப்போது ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள், சந்தோஷங்கிறத விட சில கஷ்டமான விஷயங்கள் இருந்து மீண்டு வந்தாலே நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி தான். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சமீப காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ ஒரு அன்பானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருந்தாலும் நமக்கு வர்றது ஒவ்வொரு பிரச்சனை தான் ஆச்சுங்களா. நாம் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பாக மற்றவர்களை நம்மளை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லை, சில விஷயங்கள் எது நமக்கு ஆசைப்பட்டு தேடி நம்ம அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அடையணும்னு நினச்சி முயற்சி எடுத்து கைக்கே எட்டினாலும் அது வாய்க்கு எட்ட போட முடியலைங்க. அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு சந்தோஷங்கிறது இல்லாத அளவுக்கு சில கசப்புகள் உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமான சில சூழ்நிலைகள் ரிஷபராசி அன்பர்கள் சமீப காலகட்டத்தில் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க தாங்க ராஜா. ஏன்னா செவ்வாய்க்கு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும். அன்புக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா அற்புதமாக இருக்கும். இந்த செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, அது மட்டும் கிடையாதுங்க, அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கும் சாதகமாக இருக்கும். அதை விட ஒரு மருத்துவத்துறைக்கும் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கும், அதாவது அந்த துறையில் வேலை செய்கிறதுக்கும் காரகாதிபதி இந்த செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லை, வீடு, பூமி, அதாவது கட்டுமான சம்பந்தப்பட்ட சில வேலைப்பாடுகள் செய்கிறதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் வலுத்திருக்கும். அப்போ இந்த செவ்வாய் காதல் செவ்வாய், ஒரு அன்பு செவ்வாய், அதாவது மற்றவங்களை, அதாவது ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை காரகாதிபதி செவ்வாய் பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே, அதாவது உங்களுடைய ஜென்மத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பலத்தை வந்து அடைய போகிறார். அப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு உற்சாக பலம். ஏன்னா செவ்வாய் ஜென்மத்தில் உட்காரும்போது ஒரு வேகத்தை எடுக்கக்கூடிய, ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் நம்மளுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எப்போ? இந்த 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து கோபத்தை குறைச்சி வேகத்தை கூட்டி நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க போகுது, அப்போ நம்ம அடைய போகிறோம்ங்கிற ஒரு தெளிவான சிந்தனையில் முயற்சி பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்களே. நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சிலருக்கு திருமணம், அடுத்த காலத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு பேரும் புகழ் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஆனால் ஒரு திருமணத்தை பண்ணலாமன்னா சரியாக அமைய மாட்டேங்குது. எல்லா ஒரு உத்தியோக திறமைகளும் இருக்குது, நல்ல பேர் இருக்குது, ரைட்டு, ஒரு ஜாதகம் வருது, பார்த்தா ஒன்றும் பொருத்தம் இல்லை. பொருத்தம் இருந்தால் அதாவது நான் குடும்பம் வெடிக்கலை, வேலை ஒத்து போகலை, ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒத்து போனாலும் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா, அதாவது எல்லாம் ஒத்து போன நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தை மற்றவங்களால ஒரு தடையாக்கி அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலை. இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் பணங்காசு சொத்து சுகத்தை விட நல்ல இடம் அமைஞ்சால் போதும், கௌரவமான இடமா அமைஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணாலும் நாம் போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆகுது, ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்கிற ஒரு வருத்தம் ரிஷபராசி அன்பர்கள் சமீப காலமாக சில தடைகள் ஏற்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில், சரிங்களா, உச்சம். அதை விட சனி பகவான் 11ஆம் இடத்தை, 11ஆம் ஸ்தான பலத்தை குரு பகவான் பார்க்குது.
அப்போது லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். வெளிநாடு பிரயாணம், சிலர்லாம் பார்த்தோம்னா வெளிநாடு போகணும், அரசாங்க வேலை வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு கற்பனை இருக்கும். சரி, அரசாங்க வேலை வரல, சரி நம்ம ஒரு வெளிநாடாவது போகலாம், ஒரு பெரிய ஒரு பதவி சம்மந்தப்பட்டவா நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உத்தியோகம் அமையுமா அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. பார்த்தோம்னா இது வரைக்குமே வாய்ப்புகள் நமக்கு பின்னால் எடுத்தவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம அன்னையிலிருந்து போராடுறோம், பொய்யும் சரி வரலை, சிலருக்கு போகவே முடியல, சிலர் போகணுங்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது, ஆனால் அது நெருங்கி வர மாட்டேங்குது, தாமதமாகவே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் சரிங்களா, பார்த்தோம்னா நோய் இல்லை நொடி இல்லை, ஆனால் மன நிம்மதி இல்லை. அதை விட பார்த்தோம்னா ஒரு சமயத்தில் ஒரு 10 நாள் நல்லா இருந்தால் திடீர் பார்த்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பை அடித்து போட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவ் இல்லை ஆச்சுங்களா. வேலையிலையும் கரெக்டாக மாதிரி வேலை செய்ய முடியல, வேலை இருக்கும்போது போக முடியல, இல்லாத போகுது போகணும்னு நினைக்கிறோம், அப்போ வேலை இல்லை. இப்படி தான் நம்மளுடைய பொழப்பு போயிட்டு இருக்குது. இது வரைக்குமே பல விதத்தில் கஷ்டப்பட்டு எத்தனையோ சம்பாரித்தோம், ஆனால் இன்றைக்கி மிச்சம் வைக்க முடியல. நல்லா வாழணும்னு நினச்சி சில வாய்ப்புகளை எதிர்பார்க்குற போது, அதாவது நம்பிக்கையினாலேயே ரிஷபராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆச்சுங்களா. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் மற்றவங்க வந்து உட்கார்னு நினச்சி உங்களுக்கு சில சூழ்ச்சிகள்னால சில வேலை வாய்ப்புகளை பறிபோய் எல்லாத்த விட அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி சமாளிக்கிறது, சாதிக்கிறது, ஜெயிக்கிறது. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்க பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு வாழக்கூடியவங்க. எப்படின்னா ஒரு ட்ரெஸ் போட்டாலும் நீட்டாக போடுவீங்க, ஒரு வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்வீங்க, அதை விட கௌரவமாக வாழக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள் ஆச்சுங்களா. கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள், குடும்பத்து மேலே பற்று உள்ளம் கொண்டவர்கள், கூட பிறந்தவர்களை கவனிப்புகளை உங்களை நிகர் யாரும் இல்லை. ஆனால் நாம் கஷ்டப்பட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி வாழ்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க, நம்ம வாழ வச்சுட்டோம். ஆனால் நாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தேடலை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வேகம் எடுக்க முடியல, ஒரு சுறுசுறுப்பான ஒரு உற்சாகத்தை ரீதியில் நம்ம இருந்தாலும் நமக்கு சாதகமான விஷயங்கள் எதுவும் அமையலை. இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சில போராட்டங்களை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜென்மத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகும்போது இந்த காலகட்டத்தில் முருகரை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் ஆச்சுங்களா. அறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்லை, அப்படி இல்லாத பட்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகரை வழிபாடு பண்ணுங்க. இல்லை அதுவும் முடியலன்னா ஒரு அம்மன் கோயிலை போய் செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். அன்பால் சில பாதகங்கள் நடந்த விஷயங்கள் அது சரியாகும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை, அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணியும் சரியாகலை, இப்போ சரியாயிருச்சுங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் எத்தனையோ ஒரு நாளில் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட ஆகிப்போச்சு, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது, தாமதமாகிட்டு இருக்குது. எத்தனையோ மருத்துவங்கள் பார்த்தா முடியல, சரி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு சந்தான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கும். உங்களுக்கு இஷ்டம் ஒரு கடவுளை அப்படின்னா ஒரு முருகரை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக ஒரு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கிய பலன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கும்போது கோபத்தை குறைத்து புத்திசாலித்தனத்தை அதிகரிங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக சக்ஸஸ்ஃபுல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலமாக செயல்பட போகுதுங்க. சில முயற்சிகள் நிச்சயமாக நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. கடந்த காலத்தில் பட்ட நஷ்டங்களை சரி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வேகம் எடுத்தே தீர்வீங்க, மாற்றமே கிடையாது சரிங்களா. இப்போ சொன்னது கோட்சார் அடிப்படையில் பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குங்க சரிங்களா. சில சிறந்த தசாபுத்திகள் நடக்கும். அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் அல்ல அந்த சம்மந்தப்பட்ட நமக்கு வந்து ஒரு சாதகமான வாய்ப்புகளை நாம் அது பயன்படுத்தாமல் இருப்போம், அல்லது பயன்படுத்தியும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம வழிபடப்படக்கூடிய ஒரு கடவுளோ, நம்ம இருக்கக்கூடிய ஒரு இல்லடமோ, இல்லை வந்து நம்ம செயல்படக்கூடிய சில விஷயங்களோ, அது நம்மளுடைய ஜாதகத்தை சரியாக
தசாபுத்திகள் அடிப்படையிலையும் புத்திய அந்தரம் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் சில பலன்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இனி வரக்கூடிய எதிர்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.